பாரிஸில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற நித்யஸ்ரீ சிவன். ஹோசூர் முனீஸ்வர் நகரை சேர்ந்த இவர் பாரிஸில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். இவரது தந்தை சிவன் ஹோசூர் டைட்டன் கம்பெனியில் பணிபுரிகிறார். பாரா ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற நித்யஸ்ரீ சிவன் அவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் மற்றும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் KM சரையு அவர்கள் நித்யஸ்ரீ சிவன் வீட்டிற்கு நேரில் வந்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஹோசூர் சப் கலெக்டர் பிரியங்கா உடன் இருந்தார். பாப்பா இல்லைம்மா நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? சஞ்சய் சார் எந்த கிளாஸ்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஸ்போர்ட்ஸ் விருப்பம் இருக்கா? ஸ்கூல் போறியா? ஓகே ஓகே. ரெண்டு குழந்தைங்களா? பையன் வந்து இப்போ டாக்டர் படிக்கிறாங்க மேடம், தேர்ட் இயர். ஓகே. எங்க? செங்கல்பட்டு கற்பகம். நீங்க இது ஊரா இல்லை வந்த செட்டில்? கரூர். நீங்க வேலைக்காக இப்போ இங்கே படிக்கிற காலேஜ்லாம் போகணும். நீங்க 3 பேர் இருக்கீங்க. பேட்மிண்டன் 4 பேர். அவங்க எல்லாத்தையும் காஞ்சிபுரம் பையன் வந்து சரி. நெக்ஸ்ட் டைம் காலேஜுக்கு இப்போ வந்து ஒரு 1 month ஸோ நீங்கள் ட்ரெயினிங் எங்கே பண்ணுறீங்க? முன்னாடி வந்து லக்னோவில் பண்ணிட்டோம். இப்போ பெங்களூர் ஷிஃப்ட் அங்கே பண்ணியிருக்காங்க. கோவிலுக்கு ஒரு ஷிஃப்ட் லக்னோ. இந்த பாப்பா 11th and 12th லக்னோவில். ஓ, எஜுகேஷன் அங்கே. இப்போ நீங்கள் இப்போ கிளாஸ் போகாமல் அங்கே ப்ராக்டிஸில் இருந்திருப்பீங்க லக்னோவில்? ஸ்கூல் ஃபுல்லே தான் மாட்டேன். அதாவது சார் இப்போ பெங்களூர் தானே படிக்கிறீங்க? இப்போ பெங்களூரில் போகிறேன். ஃபர்ஸ்ட் இயரா? ஓகே. அப்போ இங்கே ஷிஃப்ட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பெங்களூர். நாங்கள் லாஸ்ட் டைம் கரெக்டாக சொல்லுவேன் மேடம். ஆச்சு 10 மணிக்கு அப்புறம் அவங்க ஒரு பாடலாக வந்தேன் மேடம். அப்புறம் உங்களை மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிறேன் மேடம். அப்போ நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. அப்புறம் இன்னொரு நாள் நாங்கள் வரேன் சார் ஊருக்கு அடிச்சுட்டா போகிற மாதிரி இருந்தீங்க. இங்கே இந்த புக்கு எல்லாம் எடுத்து விளையாடுறாங்க இல்லை? இங்கே போறாங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் முதல்ல அது மாதிரி அவங்க அமைதியாக வீட்டுக்குள்ளே இருக்கும். அப்படி சரி வெளியில் இருக்கும் வீட்டில் இருக்கும் அப்படின்ட்டு கொண்டு போயிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாகிட்டேன். அப்புறம் அது மாதிரி நண்பர் தாங்க பேராக இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் அப்படி அப்படியே பண்ணுறேன். அப்புறம் ஒரு டைம் விளையாடுறாங்களா? சின்ன பாப்பா மாதிரியே தான் எங்கேயும் வெளியில் போகாது. அது அக்கா மாதிரியே அதே மாதிரியே பாப்பாவும். நிறைய பேர் பார்த்து அக்கா கூட போறீங்களா டெல்லிக்கு? இக்னோர் பண்ணா நம்ம கன்ஃபார்ம்
நாங்கள் கலந்துருவோம்.